ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி திருவிக நகரில் புளியந்தோப்புன்ற இடத்துல மாநகராட்சி பள்ளி நடந்த ஒரு சர்ச்சையை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த சர்ச்சை அதாவது நிர்வாகத்துறைக்கும் அரசியல் ரீதியான வந்த ஒரு நேரடி சர்ச்சை. நிர்வாகத்துறை மூலமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் இருக்க மேயர் பிரியா அவர்களுக்கும் அதாவது திருவிக நகர் சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் பல்லவி அவர்களுக்கும் நடந்த நேரடி மோதல் தான் இது. சரிங்களா? என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு ஓப்பனிங் செரிமனியில் லைட்டிங் கொடுத்துற விஷயத்தில் மேயர் ஆரம்பித்து, அதாவது ஃபஸ்ட்டு மினிஸ்டர் ஆரம்பித்து மேயர் ஆரம்பித்து அடுத்த கேண்டில் பாஸ் பண்ணும்போது அது பல்லவி வழியாக பாஸ் பண்ணாங்க. அப்போ அதை பல்லவிக்கு கொடுக்கும்போது மேயர் அவர்கள் பல்லவிக்கு கொடுக்காம அடுத்த இருந்த பர்சனுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது என்ன சர்ச்சைனா, பல்லவி அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை கொடுக்கல அப்படின்றது ஒரு சர்ச்சையே வந்துச்சு. ஆனால் அதுக்கு மேயர் தரப்பில் நாங்கள் நிர்வாக முறையில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு நான் பக்கத்தில் கொடுத்தவர் ஜாயின்ட் கமிஷனர் கற்பகம் அவர்கள் அவரும் ஐஏஎஸ் அதிகாரி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு விழாவுக்கு மினிஸ்டர், மேயர், அதுக்கப்புறம் ஏஎஸ் அதிகாரி, அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ, இப்படி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிரியா அவர்கள் தரப்பில் பேசியிருக்காங்க. அதே சமயம் திருவிக தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்லவி என்ன அவமரியாதை செஞ்சு, நான் மக்கள் பிரதிநிதி, என்ன அவமரியாதை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேயருக்கு அடுத்தபடி நான் தான் லைட்டிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அவங்க வாதத்தை வைக்கிறாங்க. இங்கே நிர்வாக முறைப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது பல்லவி அவர்கள் சொன்னது தப்பாகவும், அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா செய்தது தவறாகவும் இருக்கும். அதாவது ஒரு தனி மனிதனா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யார் மேலே தவறுன்னு உணர்வீங்க. ஆக்சுவலாக அவங்க புரோட்டோகால் படி மினிஸ்டர், மேயர், ஐஏஎஸ், அதுக்கு அடுத்து எம்எல்ஏ. பட் அதுக்கு முன்னாடி பல்லவி கோச்சிக்கிட்டு போனதாகவும், ஆனால் பல்லவி எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னதாகவும் இப்படி தகவல் நடந்து விடுது. இது நம்ம லைவாக பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அங்கே ஒரு பர்சன், ஒரு நார்மல் பர்சன், ஒரு மக்கள் சேவை பையனை நிர்வாகமாக அவங்க எடுத்து ஜெயிக்க வச்ச பல்லவிக்கு நடந்தது தவறா, இல்லை மேயர் அவங்க நிர்வாக முறைப்படி செஞ்சது சரியா, எது தவறு அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.